இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மீனவர் பிரச்சினையை மனிதாபிமான அடிப்படையில் அணுக வேண்டும் என இலங்கை அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அதிபரிடம் பிரதமர் நடத்திய பேச்சுவார்த்தை பற்றி வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம். டெல்லியில் கச்சத்தீவு மீட்பு குறித்த கேள்விக்கு பதில் அளிக்காத மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தில் கச்சத்தீவு குறித்து பேசப்பட்டதா என்ற கேள்வி மௌனம். இலங்கையில் உள்ள இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை உடனடியாக விடுவிக்க அதிபர் அனுர திசநாயக்கவிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். மீனவர் விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையிலான நடவடிக்கை அவசியம் என்றும் பேச்சு. இலங்கை வாழ் தமிழர்களுக்கு 10,000 வீடுகள் கட்டித்தரப்படும். இலங்கையில் உள்ள 3 கோயில்களை சீரமைக்க இந்தியா உதவும் என பிரதமர் மோடி உறுதி. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையிலான பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மோடி முன்னெடுப்பார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி எம்பி நம்பிக்கை. கடினமான காலங்களில் இந்தியா இலங்கை நாடுகள் இணைந்து செயல்பட்டதாக பிரதமர் மோடி பேச்சு. தனது வீழ்ச்சியில் இருந்து இலங்கை மிகவும் வலுவுடன் எழுந்து வரும் என்றும் நம்பிக்கை. இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தரும் வகையில் எந்த ஒரு செயலும் இலங்கை மண்ணில் நடைபெறாது. பிரதமர் மோடியுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க உறுதி. பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கையின் மிக உரிய மித்ர விபூஷணா விருது கொழும்புவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் அனுர திசநாயக்க வழங்கி கௌரவம். இந்தியா இலங்கை இடையே பாதுகாப்பு, சுகாதார மற்றும் மருத்துவ துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் கையெழுத்து. இந்தியா இலங்கை இடையிலான உறவு மிகவும் நெருக்கமான ஒன்று என அதிபர் அனுர திசநாயக்க பெருமிதம். மதம், கலாச்சாரம் மற்றும் ஆழமான வரலாற்று உறவுகளை கொண்ட அண்டை நாடுகள் என்றும் பிரதமருடனான சந்திப்பின் போது நிகழ்ச்சி. வக்ஃப் மசோதாவை தொடர்ந்து தேவாலய சொத்துக்களுக்கு RSS குறிவைக்க நீண்ட நாட்கள் ஆகாது. மத்திய அரசின் தாக்குதல்களில் இருந்து மக்களை பாதுகாக்கும் ஒரே ஆயுதம் அரசியலமைப்பு சட்டம்தான் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. கடந்த ஆண்டு இயற்கை பேரிடரை சந்தித்த தமிழகத்திற்கு கூடுதலாக 522.34 கோடி ரூபாய் நிதி விடுவிப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் ஒப்புதல். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை ஒட்டி மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு.